மணலியில் வந்து 10ஆம் தேதி ஒரு சம்மன் வந்துங்க. ராதிகா அந்த பெண்மணி வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டாங்க. முதலமைச்சர் சார் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. யாருமே காப்பாற்றல. உண்மையாக சொல்ல போனால் 10 மணி நேரமாக நம்ம கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வந்து வர திங்கட்கிழமை வருது. அவர் கணவர் வந்து வீட்டோட வெளில போகும்போது மாமனார், நாத்தனாரோட கணவர்லாம் அவங்களோட வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. வெளியில் போட்ட உடனே இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. தனக்கு வீட்டுக்கு பாதுகாப்புக்காக எல்லாம் மூடிட்டு இந்த அம்மாவுடைய மின்சாரம் துண்டிக்கப்படுது. பீஸ் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து 100க்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. காவலர்கள் வந்து எப்படி வந்தாங்க? மகளிர் காவல் யாருமே வரல. சிங்கப்பெண் எங்க இருந்தார்கள்? சென்னை மணலில். சொல்லுங்க பார்க்கலாம். பெட்ரோல் வண்டி சொல்லுவாங்க, இந்த பிங்க் வண்டி சொல்லுவாங்க. இந்த வண்டி வந்தது. அதில் காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஆண் காவலர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், ஏசி வந்து விவேகானந்தன் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை. ஏன்னா இந்த சம்பவம் வந்து என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் காளிதாஸ் அவருடைய வழக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 100க்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் வழக்கறிஞர் 100க்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய கணவர் வந்து ஆவடி காவல் ஆணையரை பார்க்குறாரு. அங்கே புகார் மனு கொடுக்குறாரு. காவல் ஆணையர் இல்லை. ஆனால் இதே கம்ப்ளைண்ட் ஏசிக்கு தான் வருது. நம்ம சமூக நல அதிகாரிக்கும் ஃபோன் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே வந்து ஏசியுடைய கண்ட்ரோல் தான் வருது. ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நண்பர் வழக்கறிஞர் காளிதாஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார், மனு வந்து திங்கட்கிழமை வந்து பிஜே கோர்ட்டில் வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அந்த அம்மாவுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுது, அந்த மின்சாரத்தை போடுங்க சார். அவர் சொல்கிறார், மின்சாரம் தான் எனக்கு இருக்க சம்மந்தம் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் நடவடிக்க முடியாது சார். ஒன்றும் இல்லை சார், நாங்கன்னா உள்ளே போட்டோமா? அந்த வழக்கறிஞர் உள்ள சொல்கிறாரு, நீங்கள் உள்ளே போனால் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்வேன்னு சொல்கிறார். எப்படி ஏசிக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்ல வருது? ஒரு பெண் வந்து சென்னையில் வந்து மின்சாரம் 10 மணி நேரம் வந்துக்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஏசி எடுக்கல. இதே பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆகுது. இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் வராரு, வேடிக்கை பார்க்குறாரு, வெளியில இருந்தா வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ கூட கரண்ட் கிடையாது. அப்போ வழக்கறிஞர் வந்து சொல்றாரு, என்ன கட்டு பஞ்சாயத்து நடக்குதான்னு. அப்போ வந்து ராஜ்குமார் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உனக்கு என்ன வேலை, இங்க என்ன வேலை? கை நீட்டி மிரட்டி உள்ளார், உன் வேலையை பாருங்க. அந்த அம்மா வந்து கடைசியா வந்து எங்க இருந்து அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னு தெரியாது காவல்துறை. கடைசியா வந்து அவர் கணவரே வந்து என்ன சொன்னாரு, நான் அட்வொகேட் ஆண்ட காளிதாஸ் ஆண்ட நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன் சார், வேணாம் சார் விட்டுருங்க சார் நிற்கிறாங்க. சரிங்க பரவாயில்லங்க இருக்கட்டுங்க. அவங்க பொருள் எடுக்கிறாங்க, ஒரு 7 மணி 8 மணிக்கு பொருள் எடுக்கிறாங்க. அப்போ கூட மின்சாரம் போடப்படவில்லை. நம்ம வழக்கறிஞர்லாம் வந்து சொல்றாங்க, சார் மின்சாரம் போடுங்க, வண்டி வந்துச்சு, பொருள் எடுக்கணும் சார்ன்றாங்க. உண்மையா நம்ப மாட்டீங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. பாவங்க கஷ்டப்படுறாங்க. அங்க என்ன காரணம்னா அந்த வழக்கு வந்து திங்கட்கிழமை வருதுங்க நீதிமன்றத்துல. அந்த பொசிஷன்ல அந்த பர்சன்ஸ் இருக்கக்கூடாது. இவங்க திட்டம் மறைமுகமா பின்னாடி வந்து செயல்படுத்துறாங்க. இது வந்து ஒரு பஞ்சாயத்து போல் தான் இருந்தது, கட்டு பஞ்சாயத்து தான். பெண்ணுக்கு எங்கெங்க நீதி கட்டுது? நானதான் சிவில் கோர்ட்டு தான், சிவில் கேஸ் தான் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஒரு காவல்துறையோ அதிகாரிகளோ தலையிடக்கூடாது. பரவாயில்லைங்க, பொருளை தூக்கி வெளில போட்டுக்கிறாங்க. மின்சாரம் நம்ம 10 மணி நேரம் இருந்துக்கிறாங்க. அந்த அம்மா யாரும் காப்பாற்றக்கூடாது, வழக்கறிஞரும் உள்ள போகக்கூடாது. அவங்க போனாலும் வழக்கறிஞர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்வேன். அப்போ இதெல்லாம் பார்த்தா கட்டு பஞ்சாயத்து போல் தான் இருக்குது. சரி எங்கெங்க பெண் காவலர் எங்கெங்க? சிங்கப்பெண் எங்க இருந்தாங்க? ஒரு பெண்மணி கூட வரல. கடைசியா பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30 மணி தான் அவங்க பொருள் எடுத்து வெளில போயிடுறாங்க. எங்க நீதி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? பாதிக்கப்பட்ட நீதி எங்கெங்க கிடைக்கும்? முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த ராதிகா அந்த பெண்மணிக்கு கிடைச்சிருக்கு, நீதி கிடைக்கல. நான் என்னன்னா மணலி 6 காவல் நிலையத்தை சார்ந்த இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் மீதும் ஏசி விவேகானந்தர் மீதும் துறை ரீதியாக கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணுங்க. விசாரணை செய்யணும், இது என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். கண்டிப்பா சிவில் கோர்ஸ் இருக்குது. நீதிமன்றம் வந்து எந்த ஒரு உத்தரவும் கொடுக்கல. உண்மையா சொல்ல போனா அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனைகள், சொந்த குடும்ப பிரச்சனையில வந்து எப்படி காவல்துறை ரோட்டுக்கு வெளியே நின்று வேடிக்கை தான் பார்த்தார்கள் தவிர நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கவனத்திற்கு கண்டிப்பா செல்லும் நான் தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மீது